எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பரென்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். ப்ளே தமிழ் நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம லைஃப்பில் நிறைய பேருக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் எனக்கு ஒரு வெற்றி பெற முடியலை, தெய்வம் எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா, தெய்வத்தோட துணை எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி மேலே கேள்வி இருக்கும். சார், நான் நிறைய பூஜை பண்ணுறேன், நிறைய விரதம்லாம் இருக்கிறேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரேன், கோவிலுக்கு கியூவில் நின்று சாமி கும்பிட்றேன், நிறைய அபிஷேகத்துக்கு கொடுக்குறேன், ஆனால் குடும்பத்தில் நிம்மதிங்கிறது வரல. என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தில் வருமானம் வரமாட்டேங்குது, எதிர்பார்க்குற நல்ல முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் என்ன செய்கிறது? இந்த நான் போகாத கோயில் இல்லைங்க. இப்படி நிறைய பேருக்குடைய எண்ணம் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம், நம்ம செய்கிற விஷயங்கள் கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்ம உண்மையாக நம்ம கடவுளை நம்பணும். சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு மாறி மாறி நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, கடவுளை மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கடவுளும் நம்பணும்னா தெய்வ சக்தி நம்மளை அழைச்சின்னு போகும். நம்ம பிறக்கும் பொழுது பிரம்மன் நமக்கு என்ன பண்ணுறான்? ஒரு எழுத்து எழுதி அனுப்புகிறான். என்ன எழுதுகிறான்? நீ இந்த நாளில் இந்த இடத்துல பிறப்ப, இந்த நாளில் இந்த இடத்துல இறப்ப. பிறப்பு இறப்பை முடிவு பண்ணிவிட்டு கையில் என்ன பண்ணுறான்? பேப்பரு பேனாவை கையில் கொடுத்து அனுப்பிடுறான். நீனே முடிவு பண்ணிக்க, நீ பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நீ என்னென்னலாம் பண்ணலாம் நீ முடிவு பண்ணிக்க, உனக்கு சாய்ஸ் நான் தரேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த சாய்ஸை ஆண்டவன் நமக்கு கொடுத்துட்றான். அப்போ நாம் நினைக்கிற நல்லதை வச்சு நமக்கு நல்லது நடக்கும். நல்லது நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ நடக்கும். நம்ம கெட்டு போகிறோம்னாலும் நம்ம அனுமதி இல்லாமல் கெட்டு போகிறோமா? நம்ம நல்லா இருக்கிறோம்னா நம்ம அனுமதி இல்லாமல் நல்லா இருக்கிறோமா? இல்லைங்களா? நம்மளோட எண்ணம் அதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளை நெக்ஸ்ட் லைஃபுக்கு கொண்டு போகிறது. அப்போ அந்த எண்ணம் சரியாக இருக்கணும். நம்ம நினைக்கிற விஷயம் அப்போ தான் கண்டிப்பாக கை கொடுக்கும். அந்த எண்ணம் நல்லா இருக்கணும்னா குல தெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த காவல் தெய்வத்தோட அனுகிரகம் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு முதல்ல குலதெய்வ வழிபாடு எல்லாரும் பண்ணணும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை கும்பிடாமல் எந்த காரியமும் செய்யாதீங்க. அந்த குலதெய்வத்தை கும்பிட்றதும் அதுக்கு அடுத்தது, குலதெய்வம் தெரியலன்னா என்ன பண்ணலாம்? கேள்வி வருதில்ல. குலதெய்வம் தெரியாதவங்க கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அத்தி மரம்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ கூட பார்த்துருப்போம், அத்தி வரதர் சொல்கிறோம் இல்லையா? அதுமாரி அத்தி மரம். ஒரு அத்தி மரத்தில் இந்த காலண்டர்லாம் இருக்குது பாருங்க. இந்த காலண்டர் சைஸு, வீட்டில் காலண்டர் மாட்டியிருப்பீங்க, சின்ன காலண்டர் மாட்டியிருப்பீங்க. அந்த காலண்டர் சைஸுக்கு ஒரு அத்தி மரம் வாங்கி ஒரு பிளேட்டு காலண்டர் மாதிரியே இருக்கும். இல்லைனா இப்போ இது மாதிரி நோட்டு சைஸு கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி ஒரு நோட்டு சைஸு வாங்கிக்கலாம். இந்த நோட்டு சைஸில் வாங்கி ஒரு அத்தி மரம் அந்த அதே மாதிரி நோட்டு மாதிரியே இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல நாளில் ஒரு பௌர்ணமியில் எண்ணெய் பால் அபிஷேகம் பண்ணி அதுக்கு உங்கள் வீட்டு சாமி ரூமில் சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு நீ தான் குலதெய்வம்னு விளக்கேற்ற ஆரம்பிங்க. அவ்வளோதான். குலதெய்வம் அங்கே இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க இதை செய்யுங்க. அத்திக்கு அவ்வளோ பவர் உண்டு.
கண்டிப்பாக அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும், குலசாமி நமக்கு வீட்டுக்கு வருவாங்க. இறந்து போன எல்லாரும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அங்கே தான். நம்ம ஒருத்தவங்க இறந்து போனால் குலதெய்வத்திட்ட போய் சேர்றோம். ஏன் குலதெய்வம் கும்பிட்றாங்க? குலசாமி கிட்ட தான் எல்லோரும் போய் சேர முடியும், ஐக்கியம். அப்போ குலசாமி அனுகிரகம் இருந்ததுன்னா, அருள் இருந்ததுன்னா நமக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். சரி, அவங்கள வழிபாடு பண்ணுறோம். அதுக்கடுத்து காவல் தெய்வம் யார்? வாங்க, ஒவ்வொரு ராசிக்கு காவல் தெய்வம் யாருன்னு பார்ப்போம். அதுக்குள்ள பரிகாரத்தையும் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கடகராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள் எந்த சுவாமியை வழிபாடு செய்ய வேண்டும்? காவல் தெய்வமாக எந்த சுவாமியை எடுத்துக்கிறது? காவல் தெய்வத்தை எந்த நாளில் போய் கடகராசி கும்பிட்டா நல்லது? என்ன பரிகாரம் பண்ணுறது? எங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, எதுவும் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ கடகராசிக்கு இஷ்ட தெய்வங்கள் யார் யார்? காவல் தெய்வம் யார் யார்? குலதெய்வத்தை கும்பிட்டுருணும். அதுக்கு அடுத்தது காவல் தெய்வம் யாருன்னா சுடலை மாடன் சாமின்னு சொல்லுவாங்க. சுடலை மாடன் சாமி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களில் அங்காளம்மன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அங்காளம்மனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமியில் தான் வழிபாடு பண்ணணும். சுடலை மாடன் இந்த சாமியை திங்கக்கிழமை இல்லைன்னா அமாவாசையில் குடும்பத்தோடு வழிபாடு பண்ணுங்க. திங்கக்கிழமை போய் பாரு, சுடலை மாடன் எங்கே இருக்காருன்னு பாரு. அமாவாசை குடும்பத்தோடு போய் சாமி கும்பிடு. கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு சுடலை மாடன் சாமி கும்பிட்றதுனால நமக்கு இருக்கிற கெட்டது விலகும், நல்லது பெருகும், தரித்திரியம் விலகும், தர்ம சங்கடங்கள் விலகும், சில பேரோட வயிற்றெரிச்சல்கள் விலகும். நம்ம வீணாக போய்டுன்னு நினைக்கிறவன் அவன் கஷ்டப்படுவான். நம்ம ஒரு இடத்துக்கு முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நம்மளை துரத்துறதுக்கு பார்ப்போம். அவன் அப்புறமா நம்மளை துரத்திட்டு ஐயோ அவர் இருக்கும் போதாவது பரவாயில்ல நல்லா இருந்தவன், அந்த அம்மா இருக்கும் போதாவது நல்லா இருந்தனேன்னு வேதனைப்படுவான். இப்போ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுடலை மாடனை கும்பிட்டிங்கன்னா சுடலை மாடன் தக்க நேரத்தில் உங்களுக்கு வழிகாட்டுவார். இஷ்ட தெய்வமாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் முருகனையும் துர்க்கையையும் கும்பிடுங்க, நல்லது. செவ்வாய்க்கிழமையில் முருகனை, ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு பண்ணுறது நல்லது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் துர்க்கையை கும்பிடுங்க. திங்கக்கிழமையும் நீங்கள் அமாவாசை அன்னைக்கும் சுடலை மாடனை கண்டிப்பாக வழிபாடு பண்ணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அந்த கோயிலில் வழிபாடு பண்ணுறவங்களை கேட்டுட்டு அங்கே பூசாரியை கேட்டுக்கிட்டு செய்யுங்க. சுடலை மாடன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். நல்லெண்ணெயில் விளக்கு போடும், நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போடணும். ஒரே தீபம், அகல் தீபம், நல்ல பெரிய அகல் வாங்கிங்க. நல்ல ஒரு 4 லிட்டர் நல்லெண்ணெய் பிடிக்கிற மாரி அகல் வாங்கி நல்ல உச்சந்தரி பெரிய திரியாக ஒன்று போட்டு சுடலை மாடனுக்கு ஏற்றி வைங்க. முன்னோர்களை நினச்சி அன்னதானம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் அவங்கள நினச்சி கடகராசிக்காரர்கள் அன்னதானம் கண்டிப்பாக பண்ணணும். குடும்பத்தோட ஒற்றுமை காக்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர்களுக்கு இந்த அன்னதானம் பண்ணுறதுனாலையும் கடகராசிக்காரவங்களுக்கு இந்த சுடலை மாடன் சாமியும் இந்த துர்க்கையும் உங்களுக்கு மிகப்பெரிய, முருகனும் மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பாங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகன், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது இன்னும் உத்தமம். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு கடகத்திற்கு. மனபலம், மன தைரியம் ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது பில்லி சூனியம் இருக்குங்க, எவனோ ஒருத்தவங்க எங்களுக்கு தெரியாமல் ஏதோ வச்சுவிட்டாங்க, என்ன பண்ணுறது தெரியலைங்க, அவன் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், எங்களை உண்டு இல்லைன்னு ஆக்குறான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அவசியம் இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு தெய்வத்திட்ட நீங்கள் முறையிடலாம், கேட்கலாம். அதுவும் முருகன்கிட்டையும் துர்க்கை கிட்டையும் இஷ்ட தெய்வங்களாக அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம். காவல் தெய்வமாக சுடலமட சாமிக்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக அந்த சுடலை கோயில் எங்கே இருக்குன்னு மட்டும் கண்டுபிடிச்சி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக பலன் உண்டு. அந்த கோவிலில் எதையும் பேலன்ஸ் எடுத்துகிட்டு வராது, எல்லாத்தையும் செஞ்சுட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடும். ஒரு அர்ச்சனை பண்ணுறீங்களா அது யார்ட்டையா கொடுத்துட்டு வந்துடுங்க. விபூதி பிரசாதம் மட்டும் நமக்கு வந்தால் போதும், விபூதி குங்குமம் வந்தால் போதும், மற்ற எதையும் எடுத்துன்னு வராதிங்க. இந்த காவல் தெய்வத்துக்கு காணிக்கையாக்கிட்டு வந்துடுங்க எல்லாத்தையும். எதுவும் என் கையில் இல்லைன்னு சொல்லுங்கள். இப்போ தான் காவல் தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணும். இல்லைன்னா நம்ம ஏதாவது எடுத்துன்னு வந்துட்டோம்னா நம்ம எடுத்துன்னு வந்த மாதிரியே காட்டும். கடகராசிக்கு சந்திரன் ஆட்சி, குரு பகவான் உச்சம், வயசில் பெரியவர்களுடைய அனுகிரகம், பெரியவர்கள் வழிகாட்டுவாங்க.
உன் கோயில் இங்கே இருக்குது, உன்னோட ஊர் இங்கே இருக்குது, இந்த சாமியை போய் கும்பிடு அப்படின்னா அது சாமியே சொல்கிற மாதிரி. அதனால் கடகராசிக்காரவங்க ஈஸியாக அதை எடுத்துக்க முடியாது. வேண்டாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம், அது செட் ஆகாது அப்படி யோசிக்கக்கூடாது. செட் ஆகும், நம்ம செய்கிறோம் அப்படின்னு கடகராசிக்காரர்கள் முன்னிறுத்துங்க ஒரு விஷயத்தை. கண்டிப்பாக சுடலமட சாமி உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். இந்த துர்க்கை, அதே மாதிரி முருகப்பெருமான், இவர்களை வழிபாடு பண்ணுங்க. கடகராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தடை, எதை தொட்டாலும் தடை, எதை எடுத்தாலும் எனக்கு சரியாக அமையலை, நான் ஒரே ஒர்க்கிலே ரொம்ப நாள் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், சில பேரை கண்டாலே கோபம் வருது, ஆத்திரம் வருது, அழுக வருது, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சுடலமட சாமி கண்ணை திறந்து பார்ப்பேன். காவல் தெய்வம் அவர் தான். அதே மாதிரி துர்க்கையும் முருகனையும் வழிபாடு பண்ணும்போது இவங்க 2 பேரும் முக்காலத்தையும் உணரக்கூடிய வச்சு எடுக்கிற காரியத்தில் ஜெயமடைய வைப்பாங்க, தைரியத்தை கொடுப்பாங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். பிளே தமிழ் நேயர்களே, நான் சொன்ன பதிவு விளையாட்டான பதிவு அல்ல. காவல் தெய்வம் நம்மோடு துணையாக இருப்பாங்க. நமக்கு எப்பயுமே இந்த சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, படை தளபதிகள் 2 பேர் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ தான் நம்ம மேலே ஒரு பயம் மற்றவங்களுக்கு இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வெற்றி கிடைக்காது, அந்த மனுஷன் மீது ஒரு பயம் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். ஒருத்தனுடைய பார்வையில் பலம் இருக்கணும், கண்ணில் பலம் இருக்கணும். நீங்கள் உடனே கண்ணாடியெலாம் காட்டினீங்க உங்கள்கிட்ட பலன் இருக்கான்லாம் கேட்காதீங்க. எனக்கு என்ன பலன் இருக்குன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆமாம், அதனால் இந்த கண்ணில் பவர் இருக்கணும். அந்த பவர் எப்போ இருக்குன்னா, இது மாதிரி காவல் தெய்வங்களை மனசில் உருவேற்றி அப்படி நிப்பாட்டும் போது தான் கண்ணில் பவர் வரும். குலதெய்வம் மனசுக்குள்ளே இருக்கணும், காவல் தெய்வம் நம்ம இதை பாருங்கள் இந்த 2 இடத்துல இருக்கணும். நம்மளுடைய புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த காவல் தெய்வம் காதில் பேசும். இங்கே உட்காந்துக்குமா, இந்த தோல் பட்டையில் இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி கேட்டிங்கன்னா அந்த காவல் தெய்வம் சொல்லுவோம், போடா போப்பா போவாத இப்படி சொல்லுமா. அப்படி தான் அந்த காவல் தெய்வத்தை கும்பிடணும். காவல் தெய்வத்தை கும்பிடும்போது கொஞ்சம் நமக்கு வீரம் இருக்கும். சும்மா காவல் தெய்வத்தை ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு, இந்த சாமியை போய் கும்பிட்டுட்டு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு வேணாம். இது என்ன இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு ராத்திரி ஒரு 11 நாளுக்குள்ளே இந்த நான் சொன்ன சாமி உங்கள் கண்ணில் காதில் உங்களுடைய நினைவுகளில் வராங்களா இல்லையான்னு பாருங்கள். ராத்திரியில் யாரோ ஒருத்தவங்க ரூபத்தில் இந்த சாமி உங்கள்கிட்ட பேசுவாங்க. இது நிதர்சனமான உண்மை. நான் கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கையில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த கடவுள் உங்களுக்கு, நீங்கள் சொன்ன சாமியை போய் வழிபாடு பண்ணுங்க. காவல் தெய்வங்கள் உங்களை கைவிடாது. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிடுறான். நம்ம ஒரு பயிலும் உதவி பண்ண மாட்டேங்கிறான். கடன் வந்தாலும் ஒரு பையன் உதவி பண்ண மாட்டேங்கிறான். கஷ்டம் வந்தாலும் ஒரு பையன் உதவி பண்ண மாட்டேங்கிறான். வருத்தப்படுறோம், அனாதையாக நிற்கிறோம் சில இடங்களில். அப்போ நம்ம என்றைக்கோ சாமிக்கு ஏற்றின விளக்கு தான் நமக்கு ஒரு தீபம். விளக்கு என்ன பண்ணுது? வழியை காட்டுது. இந்த காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது இந்த காவல் தெய்வங்கள் இந்த இந்த தோள்பட்டையில் உட்காந்துக்கிட்டு இந்த நமக்கு வழி காட்டுது, இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஸ்பீடாக போகலன்னா அந்த காலை அந்த மாட்டு மேலே வச்சாருன்னா அந்த கால் வேகமாக அந்த மாடு வேகமாக போகும். இதெல்லாம் மாடு ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த நம்மளுடைய காவல் தெய்வம் நம்மளுடைய தோள்பட்டையில் உட்காந்துக்கிட்டு நீ இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போன்னு கரெக்டாக நம்மளை வழி நடத்துவாங்க. வழி நடத்துறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லைங்க. காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களை கண்டிப்பாக வழி நடத்துவாங்க. இன்னைய வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. இந்த ஒரு விஷயம் செய்கிறதுனால உங்களுக்கு காவல் தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன தெரியுமா? உங்களுக்கு எந்த காவல் தெய்வம் சொன்னேன், எத்தனை காவல் தெய்வம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அந்த காவல் தெய்வங்களுக்கு ஒரு 11 ரூபா பணம் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைங்க. ஒரு காவல் தெய்வத்துக்கும் 11 ரூபா பணம் மஞ்சள் கலர் துணியில் முடிஞ்சு வைங்க. இல்லை வெள்ளை துணியில் மஞ்சளை நினைங்க, ரொம்ப நல்லது. அதுதான் மஞ்சள் கலரில் துணி வாங்குறத விட வெள்ளை கலர் காடா துணியை வாங்கி மஞ்சளை நினச்சிட்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு இப்படி கட் பண்ணிவிட்டு அதில் 11 ரூபா பணத்தை வச்சு ஒரு முடிச்சு போட்டு சாமியை நினச்சி வைங்க. ஐயா காவல் தெய்வமே, உன்னை நம்புகிறேன், என் குடும்பத்தை காப்பாற்று,
என்னையை காப்பாற்று. நான் ஒரு பிரச்சனையில் நிற்கிறேன். நீ எந்த பிரச்சனை வேணாலும் நினச்சிக்க தங்கம், அந்த பிரச்சனை உனக்கு நிறைவேறும் தங்கம். நீ ஒரு மனுஷனா ஆளா இந்த உலகத்தில் எல்லாரும் மதிக்கக்கூடிய மனுஷனா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் விலகி நல்லா இருப்பீங்க பிள்ளைங்களா. ஒரு 11 ரூபாயை முடிஞ்சு வைங்க. ஆமாம், இந்த பதிவு பார்க்குற பிள்ளைங்க கடைசியாக பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா நான் 11 ரூபாயை முடிஞ்சு என் காவல் தெய்வத்துக்கு வைக்கிறேன்னு கமெண்ட்டில் போடுங்க கண்ணுங்களா. ஏன் அப்படின்னா 10 பேருக்கு அது தெரியும் போது எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க. அந்த காவல் தெய்வம் நிச்சயமாக உனக்கு அனுகிரகம் பண்ணு கண்ணு. நான் உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் கண்ணு. நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும், காவல் சாமி உங்களை கைவிடாது கண்ணு. நமக்கு மனுஷன் துணையை விட சாமி துணை தான் கண்ணு நம்மளை நல்லது பண்ணும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும்.